கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு இடைப்படுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக வழக்கம் போல் என்னுடைய காலை தியானத்திற்காக நான் வேத வசனத்தை வாசித்து கொண்டிருந்தேன். அதுவும் குறிப்பாக சங்கீதத்தை வாசித்து கொண்டிருந்தேன். அந்த நாளில் எனக்கு முன்பாக இருந்த சங்கீதம் 126வது சங்கீதம். அந்த 126வது சங்கீதத்தில் இருந்து தான் இந்த நாளில் நான் என்னுடைய செய்தியை உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். சிறையிருப்பை மாற்றும் தேவன், சிறையிருப்பை திருப்பும் தேவன் என்று சொல்லி. இந்த சங்கீதத்தை வாசிக்கிற பொழுது அந்த நாள் எங்களுக்கு ஒரு விசேஷித்தமான நாள். என்னவென்றால், நானும் என் மனைவியும் திருமணம் என்ற பந்தத்தில் இணைந்து 39 ஆண்டுகளை நிறைவு செய்து 40வது ஆண்டுக்குள்ளாக கடந்து வருகிறோம். இந்த சங்கீதத்தை வாசித்து நானும் என் மனைவியும் ஜெபிப்பதற்கு முன்பதாக சற்று நேரம் பேசி கொண்டிருந்தோம். அதாவது எங்களுடைய திருமண வாழ்க்கை மிக எளிமையான முறையில் ஒரு சிறிய கிராமத்தில் குறைந்த சொந்த பந்தங்களோடு ஒரு சிறிய சபை மாலை வேளையில் கிராமத்தில் மிக எளிமையாக திருமணம் நடந்தது. ஒரு சாதாரணமான உணவு, எந்த விதமான நான்வெஜ் இல்லாதபடி, மாംസം பரிமாறாதபடி மிக சாதாரணமான வெஜிடேரியன் உணவு அந்த மாலை வேளையில் பரிமாறப்பட்டது. கிராமத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், நெருங்கிய சொந்த பந்தங்கள் வந்திருக்கக்கூடும் என்று சொல்லி நான் கருதுகிறேன். மிக மிக சொற்பமான பண செலவில் எங்களுடைய திருமணம் நடந்து முடிந்தது. பின்பு திருமணத்திற்கு பிறகு இந்த நாள் வரைக்குமாக நானும் என் மனைவியும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தோம். அப்படி பார்க்கிற பொழுது நாங்கள் இருவரும் பல கடினமான பாதையில் கடந்து வந்திருக்கிறோம். பல இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். பல நேரங்களில் இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளியே வருவோமா என்ற ஒரு சூழ்நிலை கூட, எண்ணம் கூட எங்களுடைய மனதில் வரக்கூடிய அளவிற்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் இருவருமே மிகவும் ஒரு சாதாரணமான குடும்பத்தின் பின்னணியிலிருந்து வந்தவர்கள். எங்கள் இரு குடும்பத்தாரின் பெற்றோரும் கூட ஒரு சராசரி குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். எனவே இன்றைக்கு நாங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது நாங்கள் கடந்து வந்த நெருக்கடியான பாதைகள், சூழ்நிலைகள், இவைகளையெல்லாம் திரும்பி பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு கனவு காண்பதைப் போல எங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் குடும்பமாக திரும்பி பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு கனவு காண்பதைப் போல, இவ்வளவு தூரம் கர்த்தர் எங்களை வழிநடத்தின விதம், எங்களை கடவுள் தேவனாகிய கர்த்தர் எங்களை பாதுகாத்த விதம், எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், எங்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு கொடுத்த பட்டங்கள், கல்விகள், உலக பிரகாரமான அநேக ஸ்லாக்கியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் திரும்பி பார்க்கிற பொழுது எனக்கும் என் மனைவிக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. இவைகளெல்லாம் சற்று நேரம் உட்கார்ந்து பேசிவிட்டு பின்பு கண்ணீரோடு நாங்கள் இருவரும் ஜெபித்து கர்த்தருக்கு நன்றி சொன்னோம். ஏனென்று சொன்னால், இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த 39 ஆண்டுகளை நாங்கள் நிறைவு செய்து 40வது ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நான் 3 முறை மரண வாசலுக்கு போன அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் உண்டு. என்னுடைய மனைவியும் கூட ஒரு முறை மரண வாசலுக்கு போய் வந்த அனுபவம் அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எங்களோடு வாழ்க்கையை ஆரம்பித்த அநேகரை திரும்பி பார்த்தோம். ஏறக்குறைய 21 ஆண்டுகள் பெங்களூர் பட்டணத்தில் இருந்தோம். 7 வீடுகளிலே நாங்கள் வாடகைக்கு இருந்தோம். அந்த ஒவ்வொரு வீட்டிலும் நாங்கள் கடந்து போன அனுபவங்கள், நாங்கள் சந்தித்த மக்கள், இதில் அநேகர் இந்த நேரத்தில் உயிரோடு இல்லை. அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் புருஷன் மனைவியாகவே இல்லை, பிரிந்து போயிருக்கிறார்கள். இப்படி இவர்கள் கடந்து போன பாதை, நாங்கள் கடந்து வந்த பாதை, எல்லாவற்றையும் யோசித்து பார்க்கிற பொழுது கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். எங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றியிருக்கிறார், எங்கள் சிறுமையை கர்த்தர் மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லி அந்த நாளை துவங்கினோம்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, அதே விதமான ஒரு அனுபவத்தோடு தான் இந்த 126வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் கடந்து போகிறான். இதில் 6 வசனங்கள் தான் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு வசனங்களும் பல வரலாற்று பின்னணியை சார்ந்து யோசிக்க வேண்டிய வார்த்தைகள். பாருங்கள், 1வது வசனம், 126வது சங்கீதம் 1வது வசனம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அதாவது கனவு காண்கிறவர்கள் போல், இது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதா என்று சொல்லி யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருந்தார்களாம். 2வது வசனம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். ஆமாம், இவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த இந்த பெரிய மாற்றம், இந்த சிறையிருப்பின் மாற்றம், சிறையிருப்பை திருப்பின இந்த மாற்றத்தை ஜனங்கள் மற்றவர்கள் பார்த்து, தேவனாகிய கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று அவர்கள் சொன்னார்களாம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். 3வது வசனம். 4வது வசனத்தில், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். சரி, இவர்கள் சிறையிருப்பிலிருந்து வந்து விட்டார்கள். பின்னும் ஏன் இந்த சங்கீதக்காரன் எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று சொல்லுகிற பொழுது, இன்னும் திரளான ஜனங்கள் சிறையிருப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். அவர்களும் இவர்கள் பெற்ற இந்த மகிழ்ச்சியான அனுபவத்தை, இந்த சந்தோஷத்தை அவர்களும் பெற வேண்டும். இந்த விடுதலையை அவர்களும் பெற வேண்டும். இந்த மாற்றத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மீதியான ஜனங்களும் இந்த சிறையிருப்பின் அனுபவத்தை அவர்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக சங்கீதக்காரன் ஒரு ஜெபமாக கர்த்தருடைய சமூகத்திலே கேட்கிறான். பின்பு 5-6 வசனம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். சரி, இந்த சங்கீதத்தினுடைய வரலாற்று பின்னணியை குறித்து கூட நான் அறிந்திருந்தபடினாலே, என் மனைவிக்கு அந்த சிலாக்கியம் இல்லாதபடினாலே அவளுக்கு இதை குறித்து விளக்கி சொன்னேன். இதை கேள்விப்பட்ட பொழுது அவள் மிகுந்த ஆச்சரியப்பட்டாள். அதாவது தேவனுடைய ஜனங்கள், உடன்படிக்கையின் ஜனங்கள், தேவ திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 70 ஆண்டுகள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக வாழ்ந்தார்கள். பின்பு அவர்கள் எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத விதத்தில் விடுதலை ஒரு நாளில் பெற்றார்கள். நேற்று படுக்கைக்கு போகிற பொழுது அவர்கள் அடிமைகளாக வேறொரு தேசத்தில் கண்ணீரோடு அவர்கள் படுக்கைக்கு போகிறார்கள், கவலையோடு படுக்கைக்கு போகிறார்கள். ஆனால் காலையில் எழுந்திருக்கிற பொழுது அவர்கள் விடுதலை பெற்றவர்களாக அவர்கள் அந்த தேசத்திலிருந்து தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள். யூதா தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள், எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். ஒரு புதிய வாழ்க்கையை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். இந்த சம்பவம் ஒருவேளை வேதத்தை நன்றாக அறிந்த பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால், இது உண்மையிலேயே வரலாற்றிலே நடந்த சம்பவம். கிறிஸ்துவுக்கு முன்பு 538வது ஆண்டில் உலக வரலாற்றிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு முன்பாக பாபிலோனிய பேரரசு இந்த முழு உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தது. நேபுகாத்நேச்சார் என்ற மன்னன் பாபிலோன் தேசத்தினுடைய சக்கரவர்த்தியாக இருந்தான். அந்த ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் ஆட்சியை மாற்றுகிறார். அதாவது மேதிய பாரசீக பேரரசு கிமு 538 ஆட்சிக்கு வருகிறது. அந்த மேதிய பாரசீக பேரரசினுடைய முதல் மன்னனாக கோரேசு வருகிறான். அந்த கோரேசு தான் இவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறான். யூதா தேசத்து ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள், உடன்படிக்கையின் பிள்ளைகள் என் தேசத்தில் எங்கே இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி போகலாம். அவர்கள் எந்த விதமான கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. அவர்களுடைய வழி பிரயாணத்திற்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்து தரப்படும் என்று சொல்லி அவன் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறான். அந்த அறிக்கை நிமித்தமாக ஜனங்கள் அங்கே இருந்து வர ஆரம்பிக்கிறார்கள். 3 பகுதிகளாக அவர்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் எருசலேமிற்கு வந்தார்கள்.
இது முதல் முறையாக வருகிறார்கள். முதல் முறையாக வந்து அவர்கள் 70 ஆண்டுகளுக்கு முன்பாக தங்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்த இடம், ஒரு சிலர் எருசலேம் பட்டணத்திலே பிறந்திருக்கக்கூடும். இப்பொழுது வயது சென்றவர்களாக தங்களுடைய சொந்த வீட்டிற்கு, இடிந்து பாழடைந்து கிடக்கக்கூடிய தங்களுடைய வீட்டிற்கு 70 ஆண்டுகள் கழித்து வந்திருக்கிறார்கள். இதை உணர்ச்சி பூர்வமாக கற்பனை செய்து பார்ப்போம் என்றால், 70 ஆண்டுகள் கழித்து தங்கள் வீட்டுக்கு போகிறவர்கள் அதனுடைய நிலைமையை பார்த்து கண்ணீர் சிந்தியிருப்பார்கள். அதன் நிலைமையை பார்த்து அழுதிருப்பார்கள். அதுதான் இங்கே நடக்கிறது. பல ஆண்டுகள் கழித்து நானும் என்னுடைய தம்பியும் ஊரில் இருக்கக்கூடிய எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த அந்த வீட்டை சரி செய்வதற்காக போயிருந்தோம். அங்கே போய் நாங்கள் சுத்தப்படுத்துகிற பொழுது சில பழைய புகைப்படங்கள் கிடைத்தது, ஃபோட்டோக்கள் கிடைத்தது. என்னுடைய அப்பா அம்மா மற்றும் எங்களுடைய குடும்ப ஃபோட்டோ கிடைத்தது. அது மிகவும் தூசி படிந்து ஒரு மூலையில் துணியில் கட்டப்பட்டு இருந்தது. அதை எடுத்து நான் துடைத்து அதை சுத்தப்படுத்தி பார்க்கிற பொழுது எனக்கு கண்களிலே கண்ணீர் வர ஆரம்பித்தது. ஏனென்றால் அந்த வீடு நான் வாழ்ந்த பிள்ளையாய் வாலிப பிள்ளையாய் இருந்த பொழுது நான் வாழ்ந்த வீடு, நானும் என் தம்பியும் வளர்ந்த வீடு, எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த வீடு. இப்பொழுது அவர்கள் இல்லை. ஆனாலும் அந்த வீட்டிலே போய் கால் வைத்து நானும் என் தம்பியும் நிற்கிற பொழுது எங்களுக்கு அந்த உணர்வு கடந்து வந்தது. அதே உணர்வுக்குள்ளாகத்தான் இந்த சங்கீதக்காரன் கடந்து போகிறான். இந்த சங்கீதத்தை பாடுகிற சங்கீதக்காரன் கடந்து போகிறான். இது கனவா? இது நினைவா? இது உண்மையாகவே நடக்கிறதா? நாங்கள் இப்படி அடிமைத்தனத்திலிருந்து வருவோமா? எங்களுடைய அடிமைத்தனம் நீண்ட கால அடிமைத்தனம் அல்லவா? இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவோம் என்ற நிச்சயமற்ற நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது தேவன் அற்புதமாய் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். இலவசமாய் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். எனவே இவர்களின் இந்த மாற்றம், இந்த விடுதலை ஒரு சொப்பனம் காண்பதைப் போல, ஒரு கனவு காண்பதைப் போல இருந்தது. புறஜாதிகள், இவர்களை சுற்றிலும் இருந்த ஆண்டவரை அறியாத ஜனங்கள், தேவன் இவர்கள் வாழ்க்கையில் கொடுத்த விடுதலையை பார்த்து, மாற்றத்தை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர், வேதாகமத்தின் தேவனாகிய கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுகிறவர், அடிமைத்தனத்தை மாற்றுகிறவர், கண்ணீரை மாற்றுகிறவர், துக்கங்களை மாற்றுகிறவர், அவமானங்களை மாற்றுகிறவர், நிந்தைகளை மாற்றுகிறவர், வேதனைகளை மாற்றுகிறவர், வியாதிகளை மாற்றுகிறவர், தனிமையை மாற்றுகிறவர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பசியை மாற்றுகிறவர், துக்கங்களை மாற்றுகிறவர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நான் சொன்ன அனைத்து காரியங்களும், அவமானம், நிந்தை, பசி, அடிமைத்தனம், தனிமை, எல்லாமே இந்த 126வது சங்கீதத்திலே நாம் பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. இவர்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த கால வேளையில் இதை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த சிறையிருப்பின் அனுபவம், இந்த அடிமைத்தனத்தின் அனுபவம், இந்த சிறுமையின் அனுபவம், இந்த கட்டப்பட்ட அனுபவம் நம்மில் ஒரு சிலருக்கு நடந்திருக்கலாம். நம்மில் ஒரு சிலருக்கு இது கடந்த காலமாக இருக்கும். எங்கள் வாழ்க்கையில் இது கடந்த காலமாக, என்னுடைய வாழ்க்கையில் இது கடந்த காலமாக நான் பார்க்கிறேன். ஒருவேளை இந்த காலவேளையில் இந்த செய்தியை கேட்கிற உங்களில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விதமான அடிமைத்தனத்திற்குள்ளாக, நீண்ட கால அடிமைத்தனத்திற்குள்ளாக, அது வறுமையாக இருக்கலாம், அது வியாதியாக இருக்கலாம், அது தனிமையாக இருக்கலாம், அல்லது வெளியே சொல்ல முடியாத ஏதோ ஒரு விதமான கசப்பான அனுபவம், ஏதோ ஒரு வேதனையான அனுபவம், ஏதோ கண்ணீரின் பாதையில் நீண்ட நாட்களாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய காலமாக இது இருக்கலாம். இன்று நம்மில் சிலருக்கு வருங்காலங்களில் இப்படியாப்பட்ட சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த தேவ பிள்ளைகள் கடந்து போன அடிமைத்தனம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு.
ஆக கடந்த காலத்திலே ஒரு சிலர் இந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து போயிருக்கலாம், அல்லது ஒரு சிலர் இப்பொழுது இந்த அனுபவத்திற்குள்ளாக, வேதனையான அனுபவத்திற்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கலாம், அல்லது எதிர்காலத்தில் வரும் நாட்களில் இந்த விதமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரலாம். ஏனென்று சொன்னால் வாழ்க்கையின் சம்பவங்கள் நம்முடைய கரத்திலே இல்லை. நாம் என்னதான் திட்டமிட்டாலும், என்னதான் ஞானமாய் புத்திசாலியாய் நம்ம யோசித்து காரியங்களை செய்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவுமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. எதிர்பாராத சம்பவங்கள் சம்பவிக்கும். நேற்று செய்தியை நான் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது எனக்கு மிகுந்த துக்கமாயிற்று. குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில், அந்த கட்டட தீ விபத்தில் 49 பேர் இறந்து போனார்கள். அதில் 40 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். ஒருவரை பற்றி சொல்லுகிற பொழுது, அவர் சம்பாதித்து கேரளாவில் வீடு கட்டி கொண்டிருக்கிறார். அந்த வீட்டின் திறப்பு விழாவிற்கு அடுத்த மாதம் வர வேண்டும். அங்கே இருந்து சம்பாதித்து அழகான வீட்டை கட்டியிருக்கிறார். அடுத்த மாதம் வர வேண்டும். ஆனால் நேற்று அவருடைய சடலம், அவருடைய சரீரம், இறந்து போன சரீரம் ஒரு பெட்டியிலே போடப்பட்டு, அதை திறந்து கூட பார்க்க முடியாது, அதன் மேலே ஒரு ஃபோட்டோ ஒட்டப்பட்டிருந்தது. யோசித்து பாருங்கள், அவர் நினைத்து பார்த்திருப்பாரா? இன்னும் அதைவிட துக்கமான காரியம், ஒரு எம்டெக் படித்தவர், இந்திய தேசத்தில் வேலை இல்லை என்று சொல்லி அங்கே கட்டிட வேலைக்கு கடந்து போன ஒரு மனுஷன். குடும்பத்தில் எவ்வளவு வறுமை இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு தேவை இருந்திருக்க வேண்டும், இன்னும் எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்க வேண்டும். எம்டெக் படித்த ஒரு மனிதன் அங்கே போய் கட்டிட வேலை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த தீ விபத்தில் அந்த மனுஷனும் இறந்து போனார். இன்னும் இப்படி விசாரித்து பார்ப்போம் என்றால், ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை எப்படியாவது முன்னேற்ற வேண்டும், தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும், தங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும். இது நேர்மையான நோக்கம்தான், இது தவறான நோக்கம் கிடையாது. உழைத்து குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும், வசதியான வாழ்க்கை நம்முடைய குடும்பத்தினருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நேர்மையானது. இவர்கள் ஒன்றும் பொருளாசைக்காக அங்கே போகவில்லை. எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், எப்படியாவது பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், எப்படியாவது மனைவியை காப்பாற்ற வேண்டும், எப்படியாவது பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே போனவர்கள். ஆனால் சடலங்களாக அவர்கள் கடந்து வந்தார்கள். யோசித்து பாருங்கள், இவர்களில் யாராவது நினைத்திருப்பார்களா? பலவிதமான கனவுகளோடு இவர்கள் எல்லாரும் அங்கே இருந்திருப்பார்கள். வாழ்க்கையின் சம்பவங்கள் நம்முடைய கரத்தில் இல்லை. யாருடைய வாழ்க்கையில் வேணாலும் சிறையிருப்பின் அனுபவம் வரும், கட்டப்பட்ட அனுபவம் வரும். அது வர வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லவில்லை, ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி வறுமை என்றால் நாம் எப்படி அதை மேற்கொள்ள வேண்டும், அல்லது எப்படி அதை சந்திக்க வேண்டும் என்று தான் இந்த செய்தியின் மூலமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, இதை படிக்கிற பொழுது என்னுடைய மனதிற்குள்ளாக வந்த சில கேள்விகள் தான் இந்த நாளின் செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், சிறையிருப்பு என்றால் என்ன? முதலாவது, சிறையிருப்பு என்றால் என்ன என்று சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு சிறை என்று சொன்ன உடனே நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக வருவது என்ன? ஏதோ ஒரு அறையில் கைதியாக யாரோ ஒருவரை போட்டு பூட்டிவிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களுக்கு திறந்து விடுவது போன்ற காரியங்கள். மற்ற நேரமெல்லாம் அவர்கள் அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படித்தான் நம்முடைய மனதிற்குள்ளாக கடந்து வரும். ஆனால் இந்த பிள்ளைகளுடைய சிறையிருப்பு அப்படி கிடையாது. இவர்கள் எந்த விதமான சிறைச்சாலையிலும் கட்டப்படவில்லை. இவர்கள் தேசம் விட்டு தேசம் அடிமைகளாக கடந்து போனவர்கள். இவர்கள் சுதந்திரமாய் நடமாடி கொண்டிருந்தார்கள். பாபிலோன் தேசத்தில் எங்கே வேணாலும் இவர்கள் போகலாம், திருமணம் பண்ணலாம், பிள்ளைகளை பெறலாம். இவர்களுடைய பொது வாழ்க்கையில் எந்த விதமான தடை கிடையாது. ஆனால் வேறொரு தேசத்தில் இவர்கள் அடிமைகளாக இருந்தவர்கள். ஆக இவர்களுடைய சூழ்நிலையில் சிறையிருப்பு என்றால் என்ன? இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு முன்பாக 538வது ஆண்டில் நடந்த சம்பவம் இது.
நாம் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் திரும்பி பார்க்கிறோம். ஆக இந்த வேத பகுதியை நம்முடைய வாழ்க்கையோடு எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? நம்முடைய வாழ்க்கைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி அது ஒத்துப்போகும் என்ற சிந்தையோடு தான் இந்த கேள்விகள் என்னுடைய மனதுக்குள்ளாக கடந்து வந்தது. ஆக சிறையிருப்பு என்றால் என்ன? தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பின் அனுபவம் ஏன் வருகிறது? இரண்டாவதாக நான் யோசித்தது. மூன்றாவதாக எப்பொழுது இந்த சிறையிருப்பின் அனுபவம் மாற்றப்படும் என்று. இந்த 3 கேள்விகளை நான் மனதில் வைத்து அதிகமாய் நான் யோசிக்க ஆரம்பித்த பிறகு நான் பெற்றுக்கொண்ட ஒரு சில காரியங்கள் தான் இந்த செய்தியாக உங்களிடத்தில் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. சிறையிருப்பு என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, நாம் சுயமாய் மன விருப்பத்தின்படி வாழ முடியாதபடி கட்டப்பட்ட நிலைதான் சிறையிருப்பு. சிறையிருப்பு என்றால் அடிமைத்தனம், சிறையிருப்பு என்றால் சிறுமை, சிறையிருப்பு என்றால் வெறுமை, சிறையிருப்பு என்றால் அவமானம், சிறையிருப்பு என்றால் துன்பம், சிறையிருப்பு என்றால் கண்ணீர் என்று பல வழிகளில் அதை நாம் விவரிக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அடிமைத்தனத்துக்குள்ளாக கடந்து போகிறோம், வெறுமைக்குள்ளாக கடந்து போகிறோம். நமக்கு பிரியமான வாழ்க்கை வாழக்கூடாதபடி நாம் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் இப்படியாப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக கடந்து போவோம். ஆக சிறையிருப்பு என்றால் இந்த விதமான துன்பம், அவமானம், கண்ணீர், வெறுமை, இவைகள்தான் சிறையிருப்பின் அனுபவம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், முதலாவதாக. இரண்டாவதாக, தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு ஏன் வருகிறது? தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பின் அனுபவம் ஏன் வருகிறது என்று யோசித்து பார்க்கிற பொழுது, அதிலே தேவ திட்டம் இருக்கிறது, தேவனுடைய சிக்ஷை இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். எப்படி என்று சொன்னால், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அது ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம். ஆபிரகாம் பிள்ளை இல்லாமல் ஆபிரகாமும் சாராளும் மாத்திரம் இருக்கிற பொழுது, அந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தோடு கூடிய ஆசீர்வாதத்தை கொண்டு ஆபிரகாமோடு அங்கே உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையில் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும், உன் சந்ததி கடற்கரை மணலத்தனையாக இருக்கும், உன் சந்ததிக்கு உனக்கு நான் இப்படியாக திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாம் ஒரு மன சஞ்சலத்தோடு சலிப்போடு இருக்கிற பொழுது கர்த்தர் அங்கே வந்து உடன்படிக்கை செய்கிறார். ஒரு மன வருத்தத்தோடு ஆபிரகாம் இருக்கிற பொழுது அங்கே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார். சரி, அதில் அந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசித்து பார்ப்பீரென்றால், அங்கே கர்த்தர் மிக தெளிவாக ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், 400 ஆண்டுகள் கழித்து இந்த காரியங்கள் எல்லாம் உன் சந்ததியினுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். 400 ஆண்டுகள் கழித்து உன் சந்ததிக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறும் என்று சொல்லிவிட்டு, 400 ஆண்டுகள் புறச்சாதியினுடைய தேசத்தில் அவர்கள் அடிமைகளாக இருப்பார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் அவர்களை சந்தித்து மீட்டு கொண்டு வருவேன். இந்த தேசத்தை, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை நான் உனக்கு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். ஆக முதலாவது நான் அதில் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவ திட்டத்திலே அடிமைத்தனம், சிறுமை, சிறையிருப்பின் அனுபவம், சிறைச்சாலையின் அனுபவம் தேவ திட்டத்தில் இருக்கிறது. அது தேவனால் திட்டமிடப்பட்ட ஒன்று. ஒரு நாட்கள், 2 நாட்கள், அல்லது 1 ஆண்டுகள், 2 ஆண்டுகள் அல்ல, 400 ஆண்டுகள் தேவனுடைய பிள்ளைகள், உடன்படிக்கையின் பிள்ளைகள், தேவ திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமுடைய சந்ததியினர் வேறொரு தேசத்தில் அவர்கள் 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருப்பார்கள் என்று சொல்லி. உங்களில் ஒரு சிலர் வரிசை கிரமமாக, ஆங்கிலத்தில் குரோனாலஜிக்கல் ஆர்டர் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த விதத்தில் வரிசை கிரமமாக வேதாகமத்தின் சரித்திர சம்பவங்களை அறிந்திருப்பீர்கள் என்றால், இதே போல நடந்தது. யோசேப்பு எகிப்துக்கு போனான், அதிபதியாக வந்தான். யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர்
எகிப்துக்கு போனார்கள். பஞ்சம் உண்டானபடினாலே அங்கே போய் குடியிருந்தார்கள். 400 ஆண்டுகள் குடியிருந்தார்கள். யோசேப்பு, யாக்கோபு மற்ற எல்லாரும் மரித்து போன பிறகு அந்த 400 ஆண்டில் 70 பேராக கடந்து போன ஆபிரகாமுடைய பிள்ளைகள் ஏறக்குறைய 25 லட்சம் 30 லட்சம் பேராக மாறிவிட்டார்கள். யாக்கோபை அறியாத ஒரு அரசன் ஆட்சிக்கு வந்து இவர்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக நடத்துகிறான். மிகவும் துக்கத்துக்குள்ளாக, மிகவும் கண்ணீருக்குள்ளாக, மிகவும் வேதனைக்குள்ளாக, அவமானத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து போகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை கொண்டு வந்து இவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆக அந்த அந்த அடிமைத்தனம் தேவனால் திட்டமிடப்பட்டது. நீண்ட ஒரு அடிமைத்தனம். சரி, பின்பு நியாயாதிபதி நாட்களில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பல தேசத்தாரால், பல புறஜாதிகளால் இஸ்ரவேலர்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். எவ்வளவு நாட்கள்? தோராயமாக 335 ஆண்டுகள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, 335 ஆண்டுகள் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில். அதாவது 400 ஆண்டுகள் கழித்து விடுதலை பெற்றார்கள். மோசே நடத்தி கொண்டு வந்தார். ஜோசுவாவின் தலைமையின் கீழாக அந்த தேசத்திற்குள்ளாக பிரவேசித்தார்கள். ஜோசுவாவின் மறைவிற்கு பின்பு நியாயாதிபதிகள் வந்தார்கள். அந்த நியாயாதிபதி நாட்களில் 335 ஆண்டுகள் இந்த ஜனங்கள் அவருடைய சொந்த தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். எதற்கு? தேவ சிக்ஷை. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் தேவ திட்டம், நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் தேவ சிக்ஷை. ஏனென்று சொன்னால் தேவ திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவ நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், உடன்படிக்கையின் பிள்ளைகள் தேவ சித்தத்தை விட்டு, திட்டத்தை விட்டு, நோக்கத்தை விட்டு விலகி போகும்போது, மீறும்போது, கீழ்ப்படியாத போது சிறையிருப்பின் அனுபவம், வெறுமையின் அனுபவம், நிந்தையின் அனுபவம், தோல்வியின் அனுபவம், கண்ணீரின் அனுபவம், அவமானத்தின் அனுபவம், வறுமையின் அனுபவம், வியாதியின் அனுபவம் போன்ற அனுபவங்கள் கடந்து வருகிறது. அது தேவன் அனுமதிக்கிறார். அது தேவன் அனுமதிக்கிறார். இந்த காலம் எவ்வளவு என்பதையும் தேவனே நியமிக்கிறார். ஆபிரகாமுடைய சந்ததியினர் எகிப்திலே 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். நியாயாதிபதி நாட்களிலே சொந்த தேசத்தில், வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் 335 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். பின்பு இந்த 126வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கிற இந்த சிறையிருப்பின் அனுபவம் 70 ஆண்டுகள் பாபிலோன் தேசத்தில் இவர்கள் 70 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். ஒருவேளை எரேமியாவின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். இவர்கள் சிறையிருப்புக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பே, பாபிலோன் தேசத்திற்கு இவர்கள் சிறையிருப்புக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக நீங்கள் 70 ஆண்டுகள் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைத்தார். அந்த சம்பவம் நடந்தது. 70 ஆண்டுகள் அடிமைத்தனத்திற்குள்ளாக கடந்து போனார்கள். 70 ஆண்டுகள் கழித்து திரும்ப வருகிறார்கள். இதில் இதை சரித்திரபூர்வமாக யோசிக்கிற பொழுது, பார்க்கிற பொழுது என்னுடைய மனதிற்குள்ளாக வேறொரு காரியம் கடந்து வந்தது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பின் அனுபவத்தை அனுமதிக்க அவர் திட்டமிடுகிற பொழுது யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பின் அனுபவத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்றால் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் என்னதான் உபவாசித்து ஜெபம் பண்ணினாலும், என்னதான் நான் தலைகீழாக நின்றாலும், என்னதான் நான் முயற்சி செய்தாலும் சிறையிருப்பின் அனுபவத்தை என்னால் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தரால் மாத்திரமே முடியும். ஒருவேளை அவர் நினைப்பார் என்றால் அதை தடுத்து நிறுத்த முடியும். அவர் நினைப்பார் என்றால் என்னுடைய கண்ணீரை தடுத்து நிறுத்த முடியும். எனக்கு வர இருக்கும் வியாதியை தடுத்து நிறுத்த முடியும். எனக்கு வர இருக்கும் வறுமையை தடுத்து நிறுத்த முடியும். எனக்கு வர இருக்கும் ஆபத்தை, விபத்தை தேவன் நினைப்பார் என்றால் தடுத்து நிறுத்த முடியுமே தவிர எந்த மனிதனாலும் முடியாது.
இதை மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவன் குறித்த காலத்துக்கு முன்பு யாரும் விடுதலை பெற்று போக முடியாது. அதை தேவனே மாற்ற வேண்டும். பாருங்கள், உன் ஆயுசு நாட்கள் முடிந்து விட்டது, நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி ராஜாவினிடத்தில் வந்து சொல்லுகிறான். எசேக்கியாவினிடத்தில் வந்து சொல்லுகிறான். எசேக்கியா ராஜா ஏசாயா சொல்லிவிட்டு திரும்ப போகிறான். அவன் வெளியே நடந்து போகிறான். எசேக்கியா அவன் துக்கப்பட்டு அழுகிறான். உங்களுக்கு தெரியும், அவன் அழுகிறான். கர்த்தர் சமூகத்தில் போய் அழுகிறான். அப்பொழுது கர்த்தர் உடனடியாக அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய அழுகையை பார்த்து அவனுக்கு 15 ஆண்டுகள் ஆயுசு நாளை கூட்டி கொடுக்கிறார். அவனிடத்தில் சொல்லுகிறார். சரி, இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியும் கர்த்தர் அழைத்து, என்னுடைய தாசனாகிய எசேக்கியாவினிடத்திலே போய் சொல், 15 ஆண்டுகள் அவனுக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி. உன் ஆயுசு நாட்கள் முடிந்து விட்டது என்று சொன்னவரும் தேவன்தான். உனக்கு 15 வருஷம் ஆயுசு நாளை கூட்டி கொடுக்கிறேன் என்று சொன்னவரும் தேவனாகிய கர்த்தர் தான். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அனுமதிப்பதும் அனுமதிக்காமல் இருப்பதும், குறித்த காலத்தை நியமிப்பதும், அந்த காலத்திற்கு முன்பே நமக்கு விடுதலை கொடுப்பதும் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. சரி, மூன்றாவதாக, எப்பொழுது இந்த சிறையிருப்பின் அனுபவம் மாற்றப்படும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, தேவன் குறித்த காலம் நிறைவேறுகிற பொழுது, தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிற பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் உணர்கிற பொழுது, மனம் திரும்புகிற பொழுது. இதனால்தான் நாங்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். இது நிமித்தமாகவே நாங்கள் இந்த அவமானத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். இதன் நிமித்தமாக இந்த கட்டப்பட்ட இந்த கண்ணீரின் பாதையில், வியாதியின் பாதையில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் உணர்கிற பொழுது, உணர்ந்து மனம் திரும்புகிற பொழுது, சிறையிருப்பின் அனுபவத்தை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என்ன உணர்வு எனக்கு வர வேண்டும்? தேவன் என்னை உருவாக்க விரும்புகிறார், என்னை கட்ட விரும்புகிறார். அவருக்கு பிரியமான ஒரு மகனாக, மகளாக மாற்ற விரும்புகிறார். பிரயோஜனம் உள்ளவனாக கர்த்தர் என்னை மாற்ற விரும்புகிறார். எப்படி கனியற்ற அத்தி மரத்தை கொத்தி நீர் பாய்ச்சி அது கனி தரக்கூடிய வகையில் அதை மாற்றுகிறேன் என்று சொல்லி தோட்டக்காரன் எஜமானிடத்தில் கேட்டானோ, அதே போல ஆவியானவர் நமக்காக நம்மை உருவாக்க, நம்மை கட்ட, நம்முடைய பிரயோஜனமற்ற வாழ்க்கையை தேவனுக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை மாற்ற அவர் இவைகளெல்லாம் அனுமதிக்கிறார் என்று சொல்லி நாம் உணர்கிற பொழுது நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். நம்முடைய அழுகையின் கண்ணீரின் பாதையை கர்த்தர் மாற்றுகிறார். நம்முடைய மாறாவின் கசப்பான அனுபவத்தை கர்த்தர் மாற்றுகிறார். எப்பொழுது என்னுடைய சிறையிருப்பின் அனுபவம் மாற்றப்படும்? நான் உணர்கிற பொழுது. தேவன் என்னை அழிக்க விரும்பவில்லை. நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கிற பொழுது யோசித்து பார்ப்பேன். ஒருவேளை நான் மரித்து போக வேண்டும் என்றால் நான் 3 முறை மரண வாசலுக்கு போனேன். ஏதாவது ஒரு நேரத்தில் நான் மரித்து போயிருக்கலாம். ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் எனக்கு ஆயுசு நாளை கொடுத்திருக்கிறார். இதே போல தான் நமக்கும் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஆயுசு நாளை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சில வேளைகளிலே கசப்பான அனுபவங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் நம்மை நேசிக்கிறார், ஆகையினால் தான் அவர் நம்மை சிட்சிக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ளாக கடந்து வருகிற பொழுது தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இதிலிருந்து நாம் உணர வேண்டிய காரியங்கள் என்ன? நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த சிறையிருப்பின் அனுபவம் கடந்து வரலாம். இந்த சிறுமையின் அனுபவம், வறுமையின் அனுபவம், கட்டப்படக்கூடிய அனுபவம், அடிமைத்தனத்தின் அனுபவம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு அதிகாரி மேனேஜர் இருந்தார். அப்பொழுது நான் திருமணமாகாத வாலிபனாக இருந்தேன். அவர் என்னிடத்தில் சொல்வார், அவர் ரஷ்யாவில் பிறந்து வளர்ந்தவர், தமிழ் தெரியாது, ஆகினால் ஆங்கிலத்தில் பேசுவார். அவருடைய பெற்றோர்கள் தமிழர்களாய் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறார்கள். எனவே தமிழ் திக்கி திக்கி பேசுவார். என்னை தம்பி என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளையைப் போல அருமையான வார்த்தையில் தம்பி என்று சொல்லி அழைப்பார். ஒரு நாளில் என்னோடு பேசி கொண்டு இருக்கிற பொழுது சொன்னார், தம்பி, வாழ்க்கை என்பது ஃபுல் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னார். எதிர்பாராத சம்பவங்களால் நிறைந்திருப்பது தான் வாழ்க்கை. ஸோ யூ எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப் அப்படின்னாரு. எதிர்பாராத சம்பவங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் என்பதை நீ எதிர்பாரு, அதுதான் வாழ்க்கை என்று சொன்னார். இப்பொழுதும் நினைத்து பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, அந்த மனுஷன் ஆண்டவரை அறியாத மனுஷன். ஆனால் ஆண்டவரை அறிந்த நாம் இந்த உண்மையை அறிய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள் கடந்து வரலாம். ஒன்று. இரண்டாவதாக, இந்த அனுபவம் யார் மூலமாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இஸ்ரவேல் தேசத்து பிள்ளைகளுக்கு பாபிலோனியர்கள், எகிப்தியர்கள், மீதியானியர்கள் என்று சொல்லி பல புறஜாதிகள், அவர்கள் மூலமாக இவர்கள் வாழ்க்கையில் அடிமைத்தனம் கடந்து வந்தது. நம்முடைய வாழ்க்கையில் யார் மூலமாகவும் கர்த்தர் இதை அனுமதிப்பார், வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் கணவன் மூலமாகவே மனைவி வீட்டுக்குள்ளாக அடிமைத்தனத்தில் இருப்பார். சில வேளைகளில் பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்கள் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள், அல்லது பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள். சில வேளைகளில் வியாதியின் மூலமாக நாம் அடிமைத்தனத்தில் இருப்போம், வெளியே போக முடியாதபடி இருப்போம். சில வேளைகளில் மேலான அதிகாரிகள், நம்மை ஆளுகை செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள், இவர்கள் மூலமாக நாம் அடிமைத்தனத்துக்குள்ளாக கடந்து போவோம். ஒருவேளை இந்த அடிமைத்தனம் நீண்ட காலமாக கூட இருக்கலாம். எத்தனையோ பெண்கள் புலம்புவதை, எத்தனையோ ஆண்கள் புலம்புவதையும் நான் கேட்டிருக்கிறேன். எப்பொழுது இந்த சூழ்நிலை மாறும், எவ்வளவு நாளைக்கு நான் இந்த வேதனையில் இருப்பேன், இந்த கட்டுக்குள்ளே நான் இருப்பேன், இந்த அடிமைத்தனத்தில் எவ்வளவு நாளைக்கு நான் இருப்பேன் என்று புலம்பக்கூடிய அநேகரை நான் கேட்டிருக்கிறேன். அது கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும் என்பதை நாம் உணர வேண்டும். மூன்றாவதாக நாம் அறிய வேண்டியது, இது தேவனுடைய திட்டம். தேவன் அனுமதிக்கிறார். இதற்காக ஒரு காலமும் ஒரு நோக்கமும் உண்டு. அடிமைத்தனத்தை அனுமதித்த தேவன்தான் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலைக்கான திட்டத்தையும் நேரத்தையும் அவர் நியமித்திருக்கிறார், ஆட்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த 126வது சங்கீதத்தில் அநேக வரலாற்று பின்னணி இருக்கிறது. எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறபடினால அவைகளுக்கு பின்னாடி நான் போக விரும்பவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக போவதற்கு முன்பே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்னார். அதே நேரத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே இவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக கோரேசை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி ஏசாயா 45ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அது சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய திட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது கட்டுக்கடங்காத ஒரு ஆச்சரியம், ஒரு மகிழ்ச்சியும் என்னுடைய இருதயத்திற்குள்ளாக கடந்து வருகிறது. ஏனென்று சொன்னால், நம்முடைய தேவன் எவ்வளவு அற்புதமானவர், இரக்கமுள்ளவர், ஞானமுள்ளவர். எனவே நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய வழியையும் நேரத்தையும் ஆட்களையும் கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் அறிய வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் யாராவது ஒரு நீண்ட கால அடிமைத்தனத்திற்குள்ளாக, அது வியாதியினாலோ வறுமையினாலோ அல்லது மற்ற ஏதோ ஒரு பிரச்சனையினாலோ ஒரு கட்டப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி யாராவது உணர்வீர்கள் என்றால், இந்த உண்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களை உருவாக்குவதற்காக தேவ திட்டத்தோடு தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கான நேரத்தையும் காலத்தையும் ஆட்களையும் கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஒரு நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொண்டு வருவார். அதுதான் இந்த சங்கீதக்காரர் சொல்கிறான்.
கண்ணீரோடு விதைக்கிறவர்கள், கண்ணீரின் பாதையில் கடந்து போகிறவர்கள் ஒரு நாளில் விடுதலை பெற்று அவர்கள் சந்தோஷத்தின் பாதையில், மகிழ்ச்சியின் பாதையில் கடந்து வருவார்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார்களாக. கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவாராக. உங்கள் கருத்துக்கள், உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆமென்.